சீமான் வந்து உங்களுக்கு தொடக்கத்தில் பார்த்ததுக்கும் இப்பொழுது பார்க்கறதுக்கும் உங்களோட மாற்றத்துக்கான விஷயமா நீங்கள் பார்த்துக்கிற விஷயத்தில் சீமானை எப்படி நீங்கள் கவனிக்கிறீங்க? அண்ணனுடைய ஒரு லீடர்ஷிப் ஸ்டைல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ஒரு யூனிக்கான லீடர்ஷிப் ஸ்டைல். ஷாபோல் அப்படின்னு சொல்லுவாங்க, கொரியன் ஷாபோல்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதன் அடிப்படையில் தான் அந்த என்டையர் டீம் ஒர்க் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு மிலிட்ரி இது மாதிரி. நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்ட். ஏன், எதுக்கு, இப்படி பண்ணலாமே, அப்படி பண்ணலாமே, நான் இப்படி பண்ணி காமிக்கிறேன்னு அதெல்லாம் இல்லை. லீடர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு விஷன் இருக்கு. அடுத்த 3 வருடம் அவர் பிரசிடென்ட்டா இருக்க போறாருன்னா அவர் சொல்ற அந்த டைரக்டிவ்ஸ் தான் கீழே வரைக்கும் அது டிரான்ஸ்லேட் ஆகும். இப்போ ஒரு கட்சி தலைவர் அப்படின்றத நீங்கள் ஒன்று பார்க்குறீங்க, அப்புறம் அண்ணனாவும் பார்க்குறீங்க. எனக்கு இது மற்ற இடங்கள்ல அவ்வளோவா இல்லை, மற்ற கட்சிகள் அது வந்து குறைவாக தான் இருக்குது. ஒரே நேரத்தில் எல்லாருமே பார்க்குறப்ப நான் கவனிக்கிற வரைக்கும் தலைவராகவும் பார்க்குறீங்க, அண்ணனாவும் பார்க்குறீங்க. அதிகம் அண்ணனாக தான் பார்த்து முடிக்கிறீங்க நீங்கள். அவர் மீது எல்லோரும் சேர்ந்து ஒரு மோசமான விமர்சனங்களை வச்சு அழுத்தும் போது, இந்த களத்திலேருந்து அப்புறப்படுத்தணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு எப்படிப்பட்ட வேகம் வருது? நீங்கள் அந்த நேரத்தில் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன மாதிரி இருந்திருக்கீங்க? அண்ணன் சொல்ற மாதிரி தான் இது வந்து வார்த்தைகள் வந்து நம்மளை காயப்படுத்தும் கற்கள் இல்லை, வெறும் சொற்கள் தான். அதை பட்டு விலகி போயிடுவோம் அப்படிங்கிறது தான் நாங்களும் பார்க்குறோம். வெகுஜன அரசியல், இன்னொன்று ஒரு ஒரு பொது வாழ்க்கைன்னு வரும்பொழுது அவதூறுகள் தானே முதல்ல வரும். அதில் உண்மை இருக்கு இல்லை, அது அந்த ஜோனுக்கே நம்ம போக தேவையில்லை. அவதூறு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடலாம். நம்ம கடந்து தான் போகிறோம். ஏன்னா நம்ம என்ன பண்ண வந்திருக்கிறோம், இங்கே என்ன பண்ண வந்திருக்கோம், அதை பண்ணுவோம் முதல்ல. அது தாண்டி நம்ம இங்கே பண்ணுறதுக்கு என்ன இருக்கு? இந்த வேலைகளை, இந்த பாலிட்டிக்ஸ்னா நான் வந்து 365 நாளும் ஒரு பொலிட்டீஷியனாக நான் என்ன பண்ணுறேன், அதுதான் என்னோட பணி. அதை தாண்டி தேவையில்லாத விமர்சனங்களுக்கு வந்து நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறதோ, அது என்னோட பர்சனாலிட்டிலே அப்படி கிடையாது. நாம என்ன செய்யணும் அதை செய்துட்டு இருப்போம், அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எத்தனை பேருடைய வாயை மூடுவீங்க? எவ்வளோ பேருடைய இதுக்கு போய் எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருப்பீங்க? அதுக்கு பதில் வந்து உங்க செயல் தான். ஏன்னா இப்போ இப்போ வாரமலர்னு மாதிரி ஒரு மேகசின்லயே ஒரு நடுப்பக்கம்ங்கிறது தான் ஸ்கூப்பு. ஃபுல்லாவே ஸ்கூப் வச்சிருந்தான்னு வைங்களேன், அந்த புக்கை யாருமே வாங்க மாட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு மசாலா தேவைப்படுது. அப்போ இந்த மாதிரி என்னத்தையாவது பேசி எடுத்துட்டு கொஞ்சம் அப்படியே டைம் பாஸ் ஆகிறது. பட் த கோர் பொலிட்டிஷியனா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா, ஒரு பொலிட்டிக்கல் லீடரா அன்மேட்சபிள். இப்போ உங்கள் தொகுதி இடத்துக்கு வருவோம். நான் சமீபத்தில் கன்னியாகுமரிக்கு போயிட்டு வந்திருந்தேன், பார்த்தேன். சொன்னேன், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மற்ற கட்சி விளம்பர பதாகைகள் அங்கே கூட அதுக்கு ஒரு ஆளுங்கட்சிக்கு இணையாக அப்படின்ற மாதிரி, இன்னும் சொல்லப்போனால் ஆளுங்கட்சி கூட குறைவாக இருந்ததாக தான் நான் பார்க்குறேன். இப்போ நம்ம சொல்கிறத வச்சுட்டு இதுக்கு மேலே என்ன இடத்த பிடிச்சாங்கன்னா பிடிக்கலாம் ஒருவேளை. அந்தளவுக்கு நிறைய போகிற வழியில் அந்த 5 கிராமம் 1-2-3 இடங்கள்லாம் அந்த வழியாக பார்க்கும்போது உங்களுடைய படங்களை போட்டு சோர் பத விளம்பரத்தை வந்து நிறைய இடத்த பார்க்க முடியுது. ஃபீல்டு ஒர்க்குன்றது கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருக்குது. எப்படி இது உங்களுக்குள்ள இந்த களப்பணி வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு தொகுதிக்குள்ளார? அதிக படித்த மக்கள் இருக்கக்கூடிய பாலிட்டிஷியன் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் சாதாரணமான மற்ற இடத்துல மாதிரிலாம் ரொம்ப நுணுக்கமான அரசியல் செய்யக்கூடிய அரசியல் தலைவர்கள் இருக்கிற இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்க. இதுக்கு இந்த சோறு விளம்பரம் பிடிக்கிறதே ஒரு அரசியல் சாத்தியப்படுத்தி இருக்கீங்க, எப்படின்னு கேட்குறேன். அதாவது நீங்கள் வெறும் ப்ரமோஷனை மட்டும் வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா, இது வந்து ரீகால், பிராண்ட் ரீகால்னு சொல்கிறது மாதிரி தான். அதாவது முன்னாடியெல்லாம் வீடுகளோட கேட்லேயே வந்து உதயசூரியன் சின்னத்தை போட்டிருப்பாங்க. அவங்க வீட்டில் கேட்டோட கலரே வந்து இது பண்ணியிருப்பாங்க. பட் காலம் மாற மாற எல்லாருமே ரொம்ப மாடர்ன் ஆயிட்டாங்க. அந்த மாதிரியான பொலிட்டிக்கல் சிம்பிள்ஸ் அண்ட் சின்னங்களை வந்து வீடு, பர்சனல் ஸ்பேஸில் கொண்டு வர்றத நிறைய பேர் தவிர்த்துடுறாங்க. அன்லஸ் அவங்க ஃபுல் டைம் பாலிட்டிஷியனாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து எம்ப்ரேஸ் பண்ணுறாங்க. ஒரு கன்னியாகுமரி மாதிரி ஒரு மாவட்டத்தில் நல்லாவே இன்டர்நெட்டுடைய பெனிட்ரேஷன் இருக்குது. ஸோ அதனால நம்மளால் சோஷியல் மீடியாவில் நல்லாவே என்கேஜ் பண்ண முடியுது. அதையும் தாண்டி சில ட்ரெடிஷ்னல் விஷயங்களை நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஏடிஎல் பிடிஎல்னு சொல்லுவாங்க. அதில் வந்து சுவர் விளம்பரங்கள் அப்படிங்கிறது மஸ்ட் டு டூஸ். ஏன்னா ஒரு இடங்கள்ல இருக்கும் பொழுது ஒரு சுவர் விளம்பரம் இருந்துச்சுன்னா அது வெறும் ஒரு கட்சியையும் வேட்பாளரையும் சின்னத்தையும் மட்டும் அடையாளப்படுத்தலை. அந்த இடத்துல ஒரு பொறுப்பாளர் இருக்கா நமக்கு. 5 கிராமத்துல நீங்க போடும்போது 5 கிராமத்துல இருக்கிறவங்க அப்படின்னா அங்க இருக்கிற ஒரு மாவட்ட தலைவர் இருப்பாரு, மாவட்ட செயலாளர் இருக்காரு, அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இல்லை, அதான் நான் இப்போ சொல்ல வரேன். என்னன்னா
மற்ற இடங்களை ஒப்பிடும்போது இங்கே அதிகமாக இருக்குது. இப்போ தனிப்பட்ட நீங்களோ இல்லை உங்கள் வீட்டுக்காரர் மட்டுமோ ஒரு டீம் வச்சுட்டு எல்லா இடத்துலையும் எழுதிட முடியாது, வரைஞ்சிட முடியாது. கரெக்டுங்களா? கண்டிப்பா. அப்போ அங்கே எல்லாம் கட்டமைப்பு இருக்கணும். அதான் கேள்வியே அங்கே தான் வருது. கட்டமைப்பு, இந்த கட்டமைப்பு எவ்வளவு ரொம்ப அபரிதமாக தான் இருக்குது. நான் பார்த்த வகையில் எல்லாம் எவ்வளோ விளம்பரங்கள் இருக்குன்னா, அப்போ அந்த கட்டமைப்பு அங்கே இருந்து தான் வேலை செஞ்சு, யாரோ 4-5 பேர் அங்கே இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருந்திருக்கணும், வேலை செஞ்சு பிடிச்சி எழுதிருக்கணும். அங்கே வந்து எதிர்ப்பு வரும், அதை சமாளிக்கிற அளவுக்கு அந்த கட்டமைப்பு அங்கே இருந்திருக்கணும். கரெக்டுங்களா? நிச்சயம். இப்போ அந்த இடம் புரியுதுங்களா உங்களுக்கு கேள்வியோட இடம்? அதாவது கிட்டத்தட்ட 10 உள் மாவட்டங்கள். இந்த உள் மாவட்டங்களுக்கு கட்டமைப்பு இருக்குது. மாவட்ட நிர்வாகம், பாசறை நிர்வாகம், அதுக்கு கீழே இருக்கிற கிளை நிர்வாகம், இவங்க எல்லாருமே ஒரு கட்டமைப்புக்குள்ள இருக்கிறாங்க. நம்மளுடைய அஃப்கோர்ஸ் நம்மளுடைய பார்க்குற எதிரிகள் வந்து இந்த திராவிட கட்சிகளும் காங்கிரஸ், பிஜேபின்னு வச்சுக்கோங்க. எல்லாம் நூற்றாண்டு கட்சி, 75 ஆண்டுகளை கொண்டாடின கட்சிகளாக தான் இருப்பாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து முதல்ல நீங்கள் அப்படி ஜஸ்ட் லைக் தட் ஒரு விளம்பரத்தை அடிச்சுட்டு போயிட முடியாது. அதான் சொல்ல வரேன். முதல்ல நீங்கள் ஒரு கட்சியாக அந்த இடத்துல வந்து நீங்கள் வேலை செஞ்சுருக்கணும். முதல்ல மக்கள் உங்களை அங்கீகரிச்சிருக்கணும், உங்களை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அது ஒன்று. இரண்டாவது, வேட்பாளராக நீங்கள் வந்து வேலை செஞ்சுருக்கணும். ரெண்டாவது, அப்போ தான் நம்மளுக்கே அடிக்க தோணும். இல்லாட்டி ஏதோ சும்மா ஒரு யாருக்கோ ஒருத்தருக்கு நான் 2000 ரூபாய் சம்பளம் கொடுத்து சும்மா அடிங்கன்னு சொன்னா இது என்னன்னு கூட தெரியாது அவனுக்கு. நம்ம எதுக்காக நம்ம ஒரு விளம்பரம் அடிக்கல? அப்படியே விடுமுறை இருந்தாலும் கூட அது இருக்காது. அடுத்த நாள் காலையில யாரையும் ஒருத்தர் எடுத்து போட்டு அங்க வேற ஒரு கட்சி இருக்கும். ஆனா அது இருக்குது அப்படின்றதுன்னா அப்ப அங்க கலப்பணி உங்களுக்கு கட்டமைப்பு இருக்குது, வலுவான்றதால தான் அந்த சோர விளம்பரமும் இருக்குது, பதாகையும் நிச்சயம் இருக்குது. எதிர்ப்புகள் இருந்தாலும் நம்மளால அதை எதிர்கொண்டு நிக்க முடியுது. ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கட்டமைப்பு இருக்காங்க. அப்படியெல்லாம் நம்ம அடிச்ச செவரை வந்து அழிச்சிட்டு போறது அப்படிலாம் பண்ண முடியாது. நம்மளும் ஸ்ட்ராங்கா இருக்கிறோம்ல. நம்ம உள்ளாட்சியில இன்னும் அந்த இடத்துல ஒரு கவுன்சிலராவோ இல்லாட்டி ஒரு வார்டு மெம்பராவோ அந்த இடத்துல இல்லைன்னாலும் நம்மளுடைய கேடர்ஸ், நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகளே வந்து கிட்டத்தட்ட ஒரு வார்டு மெம்பர், வார்டு கவுன்சிலர் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க அந்த அளவுக்கு ஒர்க் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல ஒர்க் பண்ணும்போது ஒருத்தன் வந்து பயப்படுவான்ல அழிக்கிறது. ஒர்க் பண்றாங்க, அந்த அளவுக்கு கட்டமைப்பு இருக்கு. இப்ப ஒரு சீமான் அவர்கள் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, ஒரு பூத்து 10 மெம்பர் அப்படின்றது தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் எப்படி வச்சிட்டு இருக்கீங்க? இப்ப நமக்கு 363 பூத், 363 பூத்து, 53 பஞ்சாயத்து. அதுல ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, ஒரு நகராட்சி உள்ளடங்கி 53 பஞ்சாயத்து இருக்குது. 363 பூத். கிட்டத்தட்ட எஸ்ஐஆருக்கு அப்புறம் லிட்டில் லெஸ் தேன் 3 lakhs ஓட்டர்ஸ் இருக்காங்க. இனி அடுத்த கட்டமா எப்படி கூடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் எஸ்ஐஆருக்கு முன்னாடி வரைக்கும் 3 லட்சம் வாக்காளர்கள் இருந்த ஒரு இடம். பிஎல் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா, அந்த பிஎல்ஏ 1 இருக்கட்டும், பிஎல்ஏ 2 இருக்கட்டும். ஸோ எலெக்ஷன், ப்ரீ எலெக்ஷன் எப்படி பண்ணணும், எலெக்ஷன் டே ப்ராசஸ் என்ன, ஓட்டிங் கவுண்டிங் டே ப்ராசஸ் என்ன, அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ மக்களுக்கு தெரியுது, தெரியாமலாம் இல்லை. ஆனால் இன்னும் கூட நம்ம ஸ்ட்ரக்சர்டாக அதை கொண்டு போகிறோம். ஒரு எலெக்ஷன் அன்னைக்கு மட்டும் ஒரு பூத் ஏஜெண்டாக இருக்கிறதையும் தாண்டி அதுக்கு 3-4 மாதங்களுக்கு முன்னாடியே என்ன மாதிரியான என்கேஜ்மெண்ட் மாடல் நம்ம பண்ணணும். ஒரு பிஎல்ஏ 2 இருக்கிறவங்களுக்கு, இப்போ ஒரு பிஎல்ஏ 2 ஒரு பூத் பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு பூத்தில் கிட்டத்தட்ட 1-2 வார்டு உள்ளடங்கியது ஒரு பூத்தாக இருக்குது. அப்போ இந்த வார்டுக்கு ஒரு வார்டு அப்படின்னா ஒரு 300 ஓட்டுலேருந்து ஒரு 400 ஓட்டு இருக்குது. ஏன்னா இப்போ குறைச்சிட்டதுனால ஒரு 800 ஓட்டுலேருந்து 1000 ஓட்டு வரைக்கும் ஒரு பூத்தில் இருக்குது. ஒரு பூத்தில் இருக்குது 2 வார்டு இருக்குன்னா கிட்டத்தட்ட என்னுடைய பிஎல்ஏ 2 ஒரு வார்டு மெம்பர் இல்லாட்டி வார்டு கவுன்சிலர் மாதிரி ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க் பண்றாங்க. இப்ப அதுதான் நம்ம வந்து என்கேஜ்மெண்ட் மாடல்னு சொல்றோம். ஸோ அவங்கள போய் சந்திக்கிறது, அந்த மக்களோட பிரச்சனை என்ன, சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் நம்ம கிட்ட கொண்டு வர்றது. அந்த இடத்துல ஒரு திருமண நிகழ்வா இருக்கலாம், இல்லாட்டி இறப்பா இருக்கலாம், இல்லாட்டி யாருக்காவது ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், இல்லாட்டி ஒரு வெளிநாட்டுல நிறைய இந்த மாதிரி இஷ்யூஸ் நம்மளுக்கு வரும். வெளிநாட்டுல வேலைக்கு போவாங்க, அதுல ஏதாவது சிக்கல்கள்ல மாட்டிடுவாங்க. அப்ப நம்ம செந்தமிழர் பாசறை மூலமாக அதை நமக்கு அவங்களுக்கு உதவி செஞ்சு கொடுக்கறது. குருதி கொடை சார்ந்த தேவைகளுக்கான இது வரும், மெடிக்கல் நீட்ஸ் வரும், எஜுகேஷனல் சப்போர்ட்கான நீட்ஸ் வரும். ஸோ மக்களோட நம்ம எவ்வளவு தூரத்துக்கு என்கேஜ் ஆகிறோம் அப்படிங்கிறதான். இப்போ இதுல நம்மளுடைய கேப்பை நாங்கள் இது வரைக்கும் எப்படி பார்த்தோம் அப்படின்னா, நாம் தமிழர் கேடர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப உணர்வெழுச்சியா வந்து கட்சியில இணைஞ்சவங்க. அண்ணனோட கூட்டம், அண்ணனோட பேச்சு, அண்ணனுடைய காணொலிகளை பரப்புறது, இதெல்லாமே வந்து ரொம்ப பண்றாங்க, இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனா எங்கேயும் ஒரு இடத்துல அந்த லாஸ்டா இருக்கிற அந்த கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஓட்டர் என்கேஜ்மெண்ட் ஒன்று பண்ணுவாங்க.
அதாவது இப்போ இவ்வளவு நாள் இருக்கிற திராவிட கட்சிகள், காங்கிரஸ், இந்த இருக்கிற தேசிய கட்சிகள் எல்லாருமே உள்ள இருக்கிற உள்ளாட்சி துறையில ஜெயிச்சு வச்சுட்டு அங்க இருக்கிற லோக்கல் இஷ்யூஸ்ல அவங்க வந்து வச்சிருப்பாங்க, மக்களை என்கேஜா வச்சிருப்பாங்க. அவனுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த ஆள்கிட்ட போனா சரி பண்ணி தந்துருவான். சின்ன பிரச்சனையா தான் இருக்கும், ஆனா அவங்க கிட்ட போனா அது சரியாயிரும் அப்படின்னு அவன் ஒரு நம்ப வைக்கிறான். அதுக்கான ஒரு வேலையை அவன் செய்யறான். நம்ம அதை செய்யறோம். நம்ம கேடர்ஸ் இப்ப அதை செய்யறாங்க அதிகமா. ஏன்னா சில விஷயம் இதெல்லாம் வந்து மஸ்ட் டு டூ அரசியல்ல, ஒரு பப்ளிக் லைஃப்ல. வித்தவுட் பீப்புள்ஸ் என்கேஜ்மெண்ட் நீங்க அவங்களை ஓட்டு போடுங்க சாத்தியப்படுத்திட்டு வரீங்க. ஆமா, நாங்க வந்து வெறும் கருத்து சார்ந்த விஷயங்கள், அதாவது கொள்கைகள், நம்மளுடைய தமிழ் தேசிய அரசியலை மட்டும் பேசாம மக்களுடைய அடிப்படை தேவைகள்லயும் நாங்க நிக்கிறோம். ஸோ அதுக்கு தான் எங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து அடிப்படை. இன்னொன்று இந்த தொகுதி கன்னியாகுமரி தொகுதினா அந்த அடிப்படை பிரச்சனைகள்னு ஒன்று இருக்கும். மற்ற கட்சிகள் இது வரைக்கும் செய்யாத ஒரு விஷயத்தை நீங்க தொடர மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் எப்படி என்ன இருக்குது, எப்படி நீங்க அதை, அதாவது கன்னியாகுமரிங்கிறது வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் உள்ளடக்கிய 5 அணைகள். இப்போ பாலை அப்படின்னு சொன்னாலும் வந்து தேரிக்காடுகளை பாலையா சொன்னா கூட 5 அணைகள் ஒருங்கே உள்ளக்கூடிய ஒரு மாவட்டம். கடல்னா கிட்டத்தட்ட 43 கிராமங்கள். மாவட்டம் சொல்றேன், அதாவது மாவட்டம் சொல்றேன். மொத்தமா 72 கிலோமீட்டர் வந்து கடல் பகுதி இருக்குது. ஆரோக்கியபுரத்துல இருந்து நீரோடி வரைக்கும் கடல். தென்குமரி, குமரி முனை அப்படிங்கிற அந்த ஒரு அடையாளத்தோட இருக்கக்கூடிய கடல். அதே மாதிரி சமவெளி பகுதியில வயல். எங்களுக்கு வந்து வயல் மட்டுமே கிட்டத்தட்ட மோர் தேன் 16,000 ஏக்கர்ஸ் ஆஃப் வயல் இருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. அதுல எங்களுக்கு 10 கொள்முதல் நிலையங்கள் இருக்கு, நெல் கொள்முதல் நிலையங்கள். அதுல 8 கொள்முதல் நிலையங்கள் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கு. அந்த அளவுக்கான ஒரு வெளிப்பகுதியில. இன்னொன்னு எங்களுடைய நீர்வழித்தடம், அதாவது பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சித்தார் 1, சித்தார் 2, 4 டேம்ஸ். அதுல இருந்து வர்ற சேனல்ஸ், ரெகுலேட்டர் கால்வாயா இருக்கட்டும், புத்தனார் கால்வாயா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு 4-5 கால்வாய், தோவாலை சேனல், இதெல்லாம் எங்களுடைய சேனல்ஸ். ஸோ அது எப்படி வந்து அழகா ஒரு நர்வஸ் சிஸ்டம் மாதிரி பியூட்டிஃபுல்லா அந்த இரிகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணி எப்படி அது வந்து கடல்ல கலக்கிற இடங்கள், பொழிமுகங்கள் எப்படி இருக்குது. இப்போ அந்த இதுல ஒரு இஷ்யூ இருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி பார்க்குறோம். அதே மாதிரி மேலே போனீங்க அப்படின்னா காடு, ரப்பர் காடுகள், 24,000 ஹெக்டேர்ஸ் ஆஃப் ரப்பர் காடுகள் இருக்குது. 8 டிவிஷன், இப்போ அதை 6ஆ குறைச்சிட்டாங்க. டிவிஷன் சொல்லுது அரசு ரப்பர் கழகம். ஸோ இது எப்படி இயங்குது. இப்போ இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு பொருளாதாரம் இருக்கு. அப்போ இது வந்து ஒரு பெரிய அரசியல். இது நம்மளுடைய தற்சார்பு பொருளாதாரம், கிரீன் இக்கானமி, சஸ்டைனபிள் இக்கானமி. இதுல வந்து நம்மளுக்கான ஒரு ஸ்டோரி இருக்கு, பொலிட்டிக்கல் ஸ்டோரி இருக்கு. ஆனா இது ஒரு 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 விஷயமா இருக்குது. அதே வேளையில மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலை, அதோடைய ஸ்டார்டிங், அது என்ன மாதிரி அழிவுக்குள்ளாக்கப்படுது, கனிம வள லாரிகள் எப்படி பாதிப்பு ஏற்படுது, செகண்டரி பாதிப்புகள்னு சொல்லுவாங்க, ரோட்ஸ் எல்லாம் எப்படி டேமேஜ் ஆகுது, ஆக்சிடென்ட்ஸ் எப்படி ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதே வேளையில சிலை வடிப்பு தொழிலாளர்கள் எங்களுடைய மாவட்டத்தில் அதிகமா இருக்காங்க. மயிலாடி அப்படிங்கிற பகுதியில சிலை பண்ற சிற்பிகள், அந்த தொழில், அதை நம்ம எப்படி எடுக்கிறோம், அதுல இருக்கிற இஷ்யூஸ் என்ன, இதெல்லாம் வந்து மேக்ரோ இஷ்யூஸ் நம்ம பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் மைக்ரோ இஷ்யூஸ்ன்னு பார்க்கும் பொழுது தொழில் சார்ந்து ஆட்டோ சங்கத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அதே நேரத்துல கடல் சாலையோர வியாபாரிகள், அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இப்படி அந்தந்த பகுதி மக்களுக்குள்ள பிரச்சனைகள், இது இதெல்லாம் இருக்கு. நீங்க சொன்னது வரைக்கும் டேட்டாஸ் நிறைய கையில வச்சிருக்கீங்க, எல்லாம் இருக்கு. இந்த பிரச்சனைகளோடு நாம் தமிழர் கட்சி ஜெனிஃபர் அவர்கள் இருக்கிறார்களா, இருக்கிறனால அப்படின்னு தான் கேட்கறேன். களப்பணி அப்படி இருக்குங்களா? இருக்கிறனால தான் நமக்கு தெரியுது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் ஒரு இடத்துல இருந்தாலும் பரவலாக நம்மளுடைய கேடர்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கிறனால தான். நீங்க மட்டும் இல்ல, கட்சி உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து. ஆமா, இப்போ இன்னொன்னு நம்ம வந்து கன்வீனியன்ட்டா மறந்துடுற ஒரு விஷயம் என்னன்னா, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்க தான் பியூரோக்ராட்ஸ். எக்ஸிகியூஷன் பவர்ங்கிறது வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், இப்போ டிஆர்ஓஸ் இருக்காங்க, எஸ்பி இருக்கிறாரு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஏடிஸ், இவங்க எக்ஸிகியூஷன் டீமா இருக்கிறாங்க. அவங்களோட நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். நம்மளுடைய ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், மீட்டிங்ஸ், இது எல்லாம் ஓகே. இந்த ரெப்ரசன்டேஷனை நாம் தமிழர் கட்சி நல்லா பயன்படுத்துறோம். நாங்க பயன்படுத்தணும், அதுதான் சொல்ல வரேன். அந்த இடத்துல தான்
ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா இந்திரா காலனி அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்தமிழ் குடி மக்களுடைய ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த ப்ராப்ளமை வந்து மக்கள் நம்ம கிட்ட கொண்டு வராங்க. மக்கள் கொண்டு வராங்கன்னு சொல்றதை விட நம்மளுடைய நிர்வாகிகள் தான் அங்கிருந்து கொண்டு வராங்க. அக்கா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இதை நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்னு. ஸோ தென் வி கிவ் அ ரெப்ரசன்டேஷன் டு கலெக்டர். ஸோ கலெக்டர் வந்து ஆக்ட் பண்ணலை அப்படின்னா அடுத்த கட்டமாக நம்ம செகண்ட் லெவல் ஆஃப் அது ஒரு அழுத்தம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அது ஆதி திராவிடர் நலத்துறைக்கு போகுது. அப்போ அவங்களோட நம்ம மீட் பண்ணுறோம், பேசுகிறோம், அதில் இருக்கிற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ மறுபடியும் அதுக்கான ஒரு அழுத்தத்தை வந்து அந்த துறை சார்ந்து நம்ம வந்து அழுத்தம் கொடுக்குறோம். நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், மக்கள் திரள் ஆர்ப்பாட்டமாக இருந்துச்சு. அப்போ அதை திருப்பி அது ஒரு விவாத பொருளாக கொண்டு வந்து இப்போ அந்த இடத்துல அந்த ஆக்கிரமிப்புகள் மக்களுடைய ஆதித்தமிழ் குடிகளோட நிலங்களை அபகரித்து வச்சுட்டு இருந்த தனியார் அரசு உடைமையாக்கி அதை தனியாருக்கும் கொடுத்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல இருந்த லேண்டை நம்ம திருப்பி மீட்டு மக்களுக்கே கொடுத்துருக்கீங்க. இப்போ மக்களுக்கான களப்பணியில் வந்து நாம் தமிழர் கட்சி அங்கே இருக்கு. 100% மலையக பகுதிகள் எல்லா பகுதிகளும் இருக்கு. ரப்பர் தோட்டத்துல இருந்து கடல் சார் பகுதி மக்கள் வரைக்கும் நம்மளுடைய பணி இருக்கு. இப்போ இந்த 26 தேர்தல் களத்துல இந்த மக்கள் உங்களுடைய தொகுதி மக்களுக்கான பிரச்சனை பிரச்சாரம் ரெண்டும் நீங்க என்ன முன்வைக்கிறீங்க? 2 விஷயம் ஐயா. ஒன்று வந்து எங்களுடைய மாவட்டம் வந்து அன்லைக் மற்ற மாவட்டங்கள் மாதிரி இல்லாமல் என்னுடைய மாவட்டம் வந்து ரொம்ப படிப்பறிவில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இனி அடுத்த வீடுக்கு போனாலுமே ஒரு பிஜி முடித்த பெண் நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு படிப்பு எஜுகேஷனுங்கிறது வந்து எல்லா வீடுகள்லையும் இருக்கக்கூடிய மாவட்டம். ஸோ பேசிக்காகவே ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ், அரசியல் விழிப்புணர்வு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான். சாய்ஸஸ் ஆஃப் ஓட் வந்து இருக்கலாம், அது அவங்கவுங்களுடைய நிலைப்பாடுகள் அப்படிங்கிறத பொறுத்து. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்துக்குன்னு ஒரு ட்ரீம், ஒரு கனவு, அதுதான் நம்மளுடைய இதுவாகவும் இருக்கு. எந்த ஒரு எம்எல்ஏக்கு அடுத்த 20-30 வருடத்துக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு. என்னுடைய மாவட்டம் அடுத்த 20-25 ஆண்டுகள் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ற இடத்துல தான் நம்மளுடைய பார்வை இருக்குது. அப்போ அதுல 2 விதமா பார்க்குறோம். ஒன்று ப்ரோ டெவலப்மெண்ட், வளர்ச்சி திட்டங்கள் என்ன, என்னுடைய மாவட்டத்திற்கான வளர்ச்சி திட்டங்கள் நாம் தமிழர் கட்சியும் மரிய ஜெனிஃபர் அஸ் அ கேண்டிடேட் முன்வைக்கிற திட்டங்கள் என்ன. கன்னியாகுமரி அப்படிங்கிறப்போ டூரிசம், தென்னெல்லை எத்தனையோ இன்டர்நேஷ்னல் டூரிசம் ஸ்பாட் அது. அப்போ டூரிசம் நம்ம எப்படி வளர்த்து எடுக்க போகிறோம், அதுலேருந்து எப்படி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி மரைன் இக்கானமி, இவ்வளோ கடற்பரப்பு இருக்குது, இந்த கடற்பரப்பில் இருந்து நம்ம எப்படியான ஒரு சஸ்டைனபிள் இக்கானமியை நம்ம கொண்டு வர போகிறோம். அதே மாதிரி சமவெளி பகுதியில் இருக்கக்கூடிய தென்னை, வாழை, அதே மாதிரி இதெல்லாம் சார்ந்த ஒரு பொருளாதாரமாக எப்படி கொண்டு வரோம். ரப்பர் சொல்கிற மாதிரி நம்மளுடைய தமிழ்நாடு தான் அதிகமான கான்ட்ரிபியூட்டர் டு இந்தியன் ரப்பர் எக்கானமி. அதுல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான் மேஜர் கான்ட்ரிபியூட்டர். ஆனா நம்மளால இன்னைக்கு வெறும் லேட்டெக்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியுது, நம்மளால ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டை கொண்டு வர முடியல. ஸோ அப்போ அது சார்ந்த தொழிற்சாலைகளை நம்ம எப்படி உருவாக்கலாம், அதுல வேலை வாய்ப்பு என்ன உண்டு பண்ணலாம். ஸோ என்னுடைய மாவட்டத்திலேயே நான் தற்சார்பு பொருளாதாரத்துக்கு இருக்குன்றீங்க திட்டம், ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒரு திட்டம் நீங்க வச்சிட்டு இருக்கீங்க. மற்ற கட்சி வேட்பாளரும் இன்னும் அதை சொல்லல. மற்ற கட்சி வேட்பாளர் ஏன் சொல்லணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாள் நீங்க தானே எம்எல்ஏ இருந்தீங்க, இவ்வளவு நாளும் நீங்க இதெல்லாம் நீங்க கொண்டு வந்திருக்கலாம். நீங்களாம் சொல்லக்கூடாது, இனி செய்திருக்கணும், நீங்க செஞ்சிருக்கணும். நீங்க ஏன் செய்யலைன்னு சொல்லணும். இனி நான் இதை செய்வேன்லாம் சொல்லக்கூடாது. எந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டும், இப்போ அது டிஎம்கேயா இருக்கலாம், ஏடிஎம்கேயா இருக்கலாம், இனிமேல் அவங்களுடைய வாக்குறுதியிலையோ மேனிஃபெஸ்டோலையோ நான் இந்த திட்டத்தை ஏன் செய்யலைன்னு சொல்லணும். சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க தானே இவ்வளவு நாள் இருந்தீங்க. நாங்க சொல்லுவோம், நாங்க எப்படி செய்ய போறோம் நாங்க சொல்லுவோம், நீங்க ஏன் செய்யலைன்னு தான் சொல்லணும் மக்கள்கிட்ட. ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க மக்களை ஏமாத்திருக்கீங்கல்ல. இப்பவும் உங்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னா என்னுடைய மாவட்டத்தை 10 வருடம் பின்தங்கிய மாவட்டமா கொண்டு போயிருவோம். ஸோ அதனால எங்களுடைய திட்டத்துல ப்ரோ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒண்ணு. 2வது வந்து ரிலீஜியஸ் ஹார்மனி. என்னோட மாவட்டத்துல வந்து மதமா வந்து கிறிஸ்தவம், இஸ்லாம், ஹிந்துயிசம் அப்படிங்கிற பிராக்டிஸ் இருந்தாலும் ஒரு மனித நேயத்தோட மத நல்லிணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டம். அப்படி இருக்கிற இடத்துல ரிலீஜியஸ் போலரைசேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாய பிம்பத்தை கிரியேட் பண்ணி ஹிந்துஸ் எல்லாமே பிஜேபி, கிறிஸ்டியன்ஸ் எல்லாமே காங்கிரஸ் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்ற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு இல்ல பாக்குறவங்களுக்கு இருக்குது. அப்படிங்கிறத கூட உடைக்கணும். நம்ம எங்க மக்கள் அப்படி இல்லை, உண்மையில அந்த மாதிரி இல்லை. எங்க மக்கள் அப்படி இல்லை.
எல்லாருமே நீங்க போகக்கூடிய இடம்லாம் இப்ப அப்படி தோணுது பாக்குறீங்க நேரடியா. எந்த ஒரு மேடையில நீங்க பார்த்தாலுமே அது ஒரு மத நல்லிணக்கமான மேடையா தான் இருக்கும். ஏன்னா இப்போ கிறிஸ்தவம் சொல்ற ஒரு விஷயத்தை தான் வந்து ஐயாவளி போதிக்கும், அதே மாதிரிதான் ஹிந்துசமும் போதிக்கும். ஸோ அடிப்படையாக சொல்லக்கூடிய இறையியல் அப்படிங்கிறது வந்து ஒண்ணுதான் அப்படின்னு நம்புற ஒரு மாவட்டம் தான் எங்க மாவட்டம். நம்மளோட பிராக்டிசஸ் வேறையா இருக்கலாம். நான் இறைய வந்து இந்த சர்ச்சில் போய் தேடலாம், இறைய வந்து இன்னொரு இடத்துல போய் தேடலாம். சிலவங்க இறை நம்பிக்கை இருக்கிறவங்க சர்ச் இந்த மாதிரியான எந்த இடங்களுக்கும் போகாம தனக்குள்ளேயே இறையை தேடிக்கிற இடங்களும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் அந்த ஒரு அதனாலதான் நாம் தமிழர் கட்சி கன்னியாகுமரியை வந்து மெய்யியல் தலைநகர் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அங்க ஆட்சிக்கு வந்தால் கன்னியாகுமரி மெய்யியல் தலைநகரமா இருக்கும். ஏன்னா அதுக்கு தகுதியான ஒரு இடம் தான் எங்களுடைய மாவட்டம். ஸோ என்னுடைய நீங்க ஒரு நல்ல இடத்த வந்து நிக்கிறீங்க. இப்ப கிறிஸ்துவ மக்கள் இவர்களுக்கானவர்கள், அடுத்து இந்து மக்கள் இவர்களுக்கானவர்கள் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது. அது இல்லை ஆனால் உண்மையில் அந்த மாதிரி அப்படின்ற சொல்கிறீங்க நீங்கள். அதுக்கேற்ப நீங்கள் ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் கூட ஒரு உரையாடல் நடத்துகிறீங்க. இந்த பக்கம் ஐயா வழியில் இருக்கக்கூடிய பால பிரஜாதிபதிங்களா அவர்கிட்ட நீங்கள் ஒரு உரையாடல் நடத்துறீங்க. இது ரெண்டையும் நீங்கள் எப்படி பொருத்தி பார்க்குறீங்க? நீங்கள் 2 பேர்கிட்ட இந்த 2 தலைமைகள்கிட்ட நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நாம் தமிழர் கட்சி நிர்வாகியாக? இப்போ ஜென்ரலாகவே என்னன்னா வந்து எனக்கு ஓட்டு போடாதவங்கெல்லாம் எனக்கு எதிரி அப்படின்னு பார்க்குற சில பார்வைகள் இருக்கு. அப்படி இல்லை, எல்லாருக்குமே ஒரு காரணம் இருக்கு. இன்னொன்று, ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு இருக்கிறது வந்து ஒரு ஃபோர்ட் மாதிரி. மக்களை அவங்க ஒருங்கிணைச்சு ஒரு ஃபோர்ட்டா அவங்கள வந்து பாதுகாத்து வைக்கிறாங்க. அது ஐயாவளியாக இருக்கலாம், இல்லாட்டி பிஷப் ஹவுஸ் அண்ட் சிபிடியா இருக்கலாம், அந்த அமைப்பா இருக்கலாம். அதை வழிநடத்தி போற இடத்துல யார் இருக்காங்க, எது ஏபிள் லீடர்ஷிப் அப்படின்னு அவங்க பார்த்துட்டாங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணிடுவாங்க. அவங்க வந்து ஒரு ஃபோர்ட், அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம மீட் பண்ண பாதிரியாருங்கிறவங்க வந்து சிபிடின்னு சொல்லுவாங்க, கோஸ்டல் பீஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புடைய டைரக்டர். அவர் பாதிரியாரும் கூட. இப்போ அவரை போய் மீட் பண்ணும்பொழுது தான் அந்த அமைப்புடைய ஃபங்க்ஷன் என்ன, அந்த அமைப்புடைய முக்கியத்துவம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப டீப் பெனிட்ரேட்டடா அவங்க நம்மளுடைய கோஸ்டல் கிராமத்துல இருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு வரைக்கும் அவங்களுக்கு தெரியுது. அது வந்து பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு 2 ஊருக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனையா, 2 வீடுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனையா, இதை முதல்ல அவங்க கிட்ட தான் போகுது. அவங்க அதை தீர்த்து வைக்கிறாங்க. மெடிக்கல் சப்போர்ட்டா, எஜுகேஷன் சப்போர்ட்டா, இல்லை வேற விதமான ஃபைனான்சியல் சப்போர்ட்ஸ் வேணுமா, இதை முதல்ல தெரியறதே அவங்களுக்கு தான் தெரியுது. அதையும் தீர்த்து வைக்கிற இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு சர்ச் இல்லாட்டி ஒரு அமைப்புன்னு உடனே அவங்க வந்து வெறும் இறையியலை மட்டும் போதிச்சுட்டு அவங்க வந்து கடந்து போறாங்க அப்படின்னு இல்லை. ஊருடைய ஹார்மனியை அவங்க வந்து மேனேஜ் பண்றாங்க. அந்த இதுல இருக்கக்கூடிய பீஸ், அதுல இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட். இப்போ இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. ஹைட்ரோ கார்பன் திட்டமா இருக்கலாம், ஐஆர்இஎல் எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸ், அப்புறம் கடல் காற்றாலை திட்டம், அப்புறம் டீப் சி மைனிங் திட்டம். இது எல்லாத்தையுமே எதிர்த்தது அவங்களும் தான். அவங்க தான் முதல்ல எல்லா கோஸ்டல் கிராமங்கள்லையும் ப்ரொட்டஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணாங்க. நம்மளும் அதுக்கான நாம் தமிழர் கட்சியும் வலுவா அந்த ப்ரொட்டஸ்ட்டை பண்ணோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அமைப்பு, சிபிடிங்கிற அந்த அமைப்புல இருந்து அந்த நிர்வாகிகளும் சரி, அந்த பாதிரியாரும் நாம் தமிழர் கட்சி மேடையில வந்து அந்த திட்டத்தை எதிர்த்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா பேசினாங்க. ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா நம்ம சில நேரங்கள்ல சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறோம். ஆனா அப்படி இல்லை. அங்க உள்ள போய் பார்க்கும் பொழுதுதான் அவங்க என்ன பண்றாங்க, அதுல இருக்கிற நேர்மை என்ன, இதுல நம்ம எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், நான் ஹெல்ப் பண்ற உயரத்துக்கு முதல்ல வளரணும், அந்த நம்பிக்கையை கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்பதானே அவங்களும் நம்புவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபோர்ட், அந்த மக்களையும் அந்த இடத்தையும் பாதுகாக்கிறாங்க. அப்ப அதை வழி நடத்தக்கூடிய இடத்துல நம்ம முதல்ல இருக்கணும். அப்போ அவங்க நம்ம பின்னாடி நிற்பாங்க. இது ஒண்ணு. அதே மாதிரி பால பிரஜாபதி ஐயா வந்து எங்களுக்கு ரொம்ப நாள் பழக்கம். ஆனா அவரை வந்து ரொம்ப அதிகமாவே சந்திப்போம். அவர் வந்து ஒரு அறிவு பெட்டகம். நிறைய வரலாறு, அதாவது கன்னியாகுமரியின் வரலாறு, லெமூரியா அங்கிற அந்த இதோடைய வரலாற்று இது பேசுறது, இறையியல் பேசுவாங்க, அரசியல் அதிகமாக பேசுவாங்க. எப்படியாக வைகுண்டருடைய இது அந்த மாதிரி என்ன மாதிரியான அரசியல் வரணும்னு நினைக்கிறாரு, நாங்க அதெல்லாம் பேசுவோம். வெளியில இருந்து பார்க்கும்போது இவர் வந்து திமுகவுக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி கடந்து போயிடுவாங்க. இல்லாட்டி யாராவது கோயிலுக்கு வர்றாங்க, அவங்க தலப்பா கட்டி விடுறாங்க அப்படின்னோடனே இவங்க வந்து இந்த இதுக்கு ஆதரவு அப்படின்னு, அதிமுக ஆதரவு, பாஜக ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவுன்ற மாதிரி பேர் வந்து. அப்படி இல்லாம அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கு. எப்படியான ஒரு பாலிடிக்ஸ்
கன்னியாகுமரிக்கு வேணும், தமிழ்நாட்டுக்கு வேணும் ஐயா அப்படிங்கிறதெல்லாம் வழியிலான ஒரு அரசியல் கட்டமைப்பு, பொருளாதார கட்டமைப்புன்றது அவர் பேசி அவர்கிட்ட அதிகமாகவே இருக்குது. ஹி இஸ் a வெரி வெரி இன்டெலிஜென்ட் வைஸ் மேன். ஒரு முறை அவர்கிட்ட பேசியிருந்தேன் ஐயா கிட்ட. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பெரியாருடைய புரட்சியெல்லாம் ஐயா எப்போவே செய்து முடிச்சிட்டாருன்னு மிகப்பெரிய அளவில் விரிவாக அதை சொல்லியிருந்தார். ரொம்ப வியப்பான தகவல்கள் நிறைய சொன்னார். அப்படியானவர்கள் நீங்கள் சந்தித்து பேசியிருக்கீங்க. தொகுதியை பற்றி நிறைய தகவல்கள், அதுவும் அந்த மனிதர் அங்கே இருக்கக்கூடிய மதம் சார்ந்த தலைவர்களுடைய நாடி ஓட்டம்னு சொல்லுவாங்க, ரொம்ப கணிச்சு அதுக்குள்ளே களப்பணியில் நீங்கள் இறங்கியிருக்கிறத புரிஞ்சிக்க முடியுது. இறுதியாக ஒரு கேள்வி, சீமான் தலைவராகவும் அண்ணனாகவும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன எதிர்பார்க்குறீங்க? 2 கேள்வி இருக்குது. எப்படி பார்க்குறீங்கன்னு ஒன்று, இன்னும் என்ன எதிர்பார்க்குறீங்க அண்ணனாகவும் தலைவராகவும்? அண்ணனை எப்போவுமே வந்து ஹி இஸ் வெரி அப்ரோச்சபிள். முதல்ல ஒரு எந்த டைமில் வேணாலும் நம்ம வந்து அண்ணனை அப்ரோச் பண்ணலாம். என்ன மாதிரியான தாட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம், இது சொல்லிக்கலாம். உங்களுக்கான கைடன்ஸ், உங்களுக்கான சப்போர்ட் எப்போவுமே அண்ணன்கிட்ட இருந்து இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு ட்ராவலில் வந்து ஒரே நோக்கத்தோட பயணிக்கிற ஒரு நபர் கூட நம்மளும் பயணிக்கும் போது ஒரு பீஸ் இருக்கும் இல்லையாங்களா? ஒரு பர்பஸ் இருக்கும், ஒரு பீஸ் இருக்கும். அதுதான் நம்ம வந்து அண்ணன்கிட்ட ஒரு பர்சனல் கேரக்டராக பார்க்குறோம். வேற இதெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் எப்போவுமே ஒரே நோக்கம், ஒரே குறிக்கோள், அரசியல், தமிழ் தேசியம், வென்றணும்டா அப்படிங்கிறது தான் அண்ணனுடைய இதுவாக இருக்கும். ஆஸ் அ லீடர் வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இட்ஸ் லைக் ஒரு தனி ஒருவனா ஆரம்பிச்சு ஒரு புள்ளியிலிருந்து இன்னைக்கு ஒரு பெரிய கட்சியை கட்டமைச்சு, அதுவும் 3வது பெரிய கட்சியாக கொண்டு வந்து அங்கீகாரம் உலக வரலாற்றிலேயே இப்படி நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு தனியாக ஒரு கட்சி எந்த கூட்டணியும் இல்லாமல் அங்கீகாரம் பெறுறதுக்கான பெர்சன்டேஜ் வாக்குகளை எடுத்து தனக்கான ஒரு சின்னத்தையும் உறுதிப்படுத்தி கொண்டு ஒரு தனித்த ஒரு அரசியல் அடையாளத்தோடு இயங்குறதுக்கான ஒரு சிஸ்டம் அண்ணன் உருவாக்கி இருக்கிறார்ல, அதெல்லாம் பெரிய ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு மீட்டிங்காக இருந்தாலும் என்ன மாதிரி ஒழுக்கத்தோட, ஏன்னா நம்ம நிறைய திராவிட கட்சிகளோட மீட்டிங்கை பார்த்துருக்குறோம். கடைசியில் மேடையிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ டிப்ரெஸிங்காக இருக்குங்கிறது நானே பார்த்துருக்குறேன். அதை நான் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கிற கூட்டங்களும் ஆஃப்டர் 1 ஹவருக்கு அப்புறம் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்கும் மேடையில் இருக்கிறவங்களுக்கு. அப்படி இல்லாமல் இந்த சமகாலத்திலையும் வந்து இதெல்லாம் நிறைய மீடியாக்கள் பேசுறது கிடையாது. ஆனா அந்த இடத்துலயும் ஒரு உணர்வெழுச்சியோட வந்து அண்ணனோட பேச்சை கேட்கறதுக்காக அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் ஒருத்தங்க இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையோட வந்து நிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய ஒரு விஷயத்த பண்றது. அதே மாதிரி 22 பாசறைகள், எந்த இயக்கமுமே அப்படி பண்ணியிருக்காது. தரமான பாசறைகளை கட்டமைச்சு அதையும் டீப்பரா பெனிட்ரேட் பண்ணி கொண்டு போறதுக்கு, எல்லாமே மாநிலம் மட்டும் இல்லாம அதுக்கு கீழே கடைசி வரைக்கும் அதை எப்படி கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கான பணித்திட்டம் அதை அவர்கிட்ட வச்சு ஒரு அவர் பார்க்கும்போது நிறைய பேர் நினைக்கலாம் பேட்டி கொடுக்கும்போது படப்படான்னு பேசுறாங்க, கோமா பேசுறாங்க. ஆனா ரொம்ப சிந்தனையில ரொம்ப நிதானமா இருக்கக்கூடிய ஒரு ஆளா நான் பார்க்குறேன் அவர்கிட்ட. இல்லாட்டி பை திஸ் டைம் வந்து ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும், ஒரு தப்பான முடிவோ இதை எடுத்துட்டு அதுக்கு அப்படி இல்லாமல் ரொம்ப நிதானமான ஒரு ஆள். ஆனால் செயலில் இருக்கிற தீர்க்கம், அதில் இருக்கிற தெளிவு அண்ட் அவருடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா ஹி பிகம்ஸ் பெட்டர் பர்சன் டே பை டே. எவ்ரி டே ஹி பிகம்ஸ் பெட்டர். இன்னைக்கு ஒரு பேசுகிறாங்க அப்படின்னா அடுத்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் அண்ணனுடைய ஒரு பேச்சையோ ஒரு தாட்ஸையோ நம்ம வந்து புரிஞ்சிக்க ட்ரை பண்ணோம்னா அவர் வந்து இம்ப்ரூவ் ஆகி ப்ராக்ரஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்குறேன் அண்ணனோட லீடர்ஷிப். நல்லது. உங்களுடைய இந்த கட்சி பணிக்கு மத்தியில் நேரம் ஒதுக்கி இப்படி விரிவாக கொடுத்துருக்கீங்க. நம்ம அடுத்த சந்திப்பு தேர்தல் காலத்தில் பார்க்கலாம். நன்றி.